முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை சிஐடி நகர் பிரதான சாலை, தியாகராஜ நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் மறைந்த தியாகராஜ நகர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருந்த ஜே. அன்பழகன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கிறார். மேலும் இந்த மேம்பாலம் 1200 மீட்டர் நீளமும் 8.40 மீட்டர் அகலத்திலும் 53 இரும்பு தூண்களால் இருவழிப்பாதையாக அமைக்கப்பட்டு தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள 800 மீட்டர் நீள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்று முதல் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நகரில் பொதுமக்கள் அதிகமான கூடும் இந்த மேம்பாலம் பொதுமக்கள் பயனுக்கு வரவேற்பையும் அளித்திருக்கிறது. மேம்பாலம் உயரிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டர் நீளத்திலும் தியாகராஜ நகர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பாலத்தில் ஏறுவதற்கு 120 மீட்டர் நீளத்திலும் தெற்கு உஸ்மான் சாலை பாலத்திலிருந்து தியாகராஜர் பகுதிக்கு இறங்குவதற்கு 100 மீட்டர் நீளத்திலும் அணுகு சாலைகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் இருபுறம் நடைபாதையுடன் கூடிய 6 மீட்டர் அகல சேவை சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் மிக நீண்ட பாலமாக 2 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் தினசரி சராசரியாக 40,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கிட்டத்தட்ட 13 இடங்களில் 308.40 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது இந்த புதிய பாலத்தையும் திறந்து வைத்திருக்கிறார்.